அவன் அருள் இல்லைன்னா கண்டிப்பா அவனை வழிபட முடியாது. நீங்க உதாரணத்துக்கு என்ன வேணாலும் எடுத்துக்குங்க. அருகாமையில ஒரு சிவாலயம் இருக்கிறது. நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்து பாருங்கள், போக முடிகிறதா என்று. தினமும் காலையில் போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் போக முடியாது. மனம் பட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ, இன்னைக்கு போயிருக்கணுமே இறைவா, இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டாயே அப்படின்ட்டுலாம் மனமானது கொந்தளிச்சுட்டு கிடக்கும். அன்னைக்கு போய் இறைவனை பார்க்க முடிஞ்சிருக்காது, அருகாமையில் உள்ள சிவாலயத்துக்கு போய் பார்க்க முடிஞ்சிருக்காது. அந்த மனம் படாது பாடுபட்டு கொண்டிருக்கும். ஏன் இப்படி பண்ணார். ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நம்ம தொடர்ந்து செய்திருக்க மாட்டோம். இறைவனை சென்று பார்க்க வேண்டும் என்று கூட எண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அழைப்பு வரும், கண்டிப்பா வரும்.